ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தையிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலே சிறந்தது எம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் இல்லாதது அனைத்தும் பிதத் எனும் அனாச்சாரமாகும் ஒவ்வொரு பிதத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நாளை மறுமையில் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சஹாபாக்களுக்கு கூறியதை உங்கள் மூலம் கூற கடமைப்பட்டுள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் மூலம் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு என்னவென்றால் அமல்களின் சிறப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல எத்தனையோ படைப்புகளை படைத்திருக்கின்றான். வானங்களை படைத்துள்ளான், பூமியை படைத்துள்ளான், பறவை இனத்தை படைத்துள்ளான், மரம் செடி கொடிகளை படைத்துள்ளான், விலங்கினங்களை படைத்துள்ளான். ஆனால் இதையெல்லாம் காட்டிலும் அல்லாஹ் ஒரு பெருமைக்குரிய, ஒரு கண்ணியத்திற்குரிய, ஒரு போற்றுதலுக்குரிய, ஒரு அந்தஸ்துக்குரிய படைப்பாக அல்லாஹ் எந்த படைப்பை படைச்சிருக்கேன்னு சொல்றான்னா மனிதரை நான் சிறப்பிச்சு படைச்சிருக்கேன். அந்த மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை நான் என்ன செஞ்சிருக்கேன், கொடுத்திருக்கேன். எல்லா ஜீவராசியும் படைச்சிட்டான் தான். ஆனா மனிதனை அல்லாஹ் என்ன செஞ்சான், தனிச்சு ஒரு சிறப்பிச்சு ஒரு கண்ணியப்படுத்தி ஒரு பெருமைப்படுத்தி அல்லாஹ் மனிதனுக்கு அந்த மூளையை கொடுத்து இந்த மூளையை வச்சு என்ன செய், சிந்தி உன்னுடைய வாழ்க்கைக்கும் சரி மற்ற நடைமுறைகளுக்கும் சரி நீ என்ன செய்ய உன்னுடைய வாழ்க்கையில அந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டியா, குர்ஆனை நீ பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒவ்வொரு வசனத்திலுமே நம்மளை பார்த்து கேட்கிறான். அப்ப நம்மளை படைச்ச நோக்கம் எதற்காண்டி, இந்த உலகத்துல அல்லாஹ் நம்மளை எதற்காண்டி படைச்சிருக்கான், இறைவனை வணங்கணும், இறைவனுக்கு நன்றி செலுத்தணும், இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த உலகத்துல மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் சொல்லி பார்த்துட்டோம்னா திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக தான் நான் இந்த உலகத்துல என்ன செஞ்சிருக்கேன், படைச்சிருக்கேன். வேற எந்த ஒரு நோக்கத்துக்காக நான் என்ன செய்யறது, மனிதர்களை நம்ம இந்த உலகம் சோதனையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, நம்ம எப்படி வாழணும் இந்த உலகத்துல, மூமின்களா வாழ்றப்ப நம்ம நல்ல அமல்கள் செய்யணும், அழகிய செயலுக்குரியவர்களா இருக்கணும், உறவுகளை பேணணும், அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கணும், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், முதியவர்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், இறையச்சத்தை பேணக்கூடிய விஷயமாக இருக்கட்டும். இது எல்லாமே மார்க்கம் என்ன சொல்லுது, ஒவ்வொரு விஷயத்தையுமே அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் காமிச்சு கொடுத்துருக்காங்க, எதையெல்லாம் செய்ய சொல்றாங்க, எதையெல்லாம் கட்டளைக்கு இயங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எதையெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதுதான் என்னது மார்க்கம். அது இல்லாத மற்ற விஷயங்களை நம்ம மார்க்கமா என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, நான் சொல்லாத செயலை நீங்க என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்க. அந்த அமல் என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. மன் அஹதஸ பி அம்ரினா மா ஹாலா லைஸ மஃபரத்துன். யாரு
ஒருத்தவங்கள பார்த்து நம்ம சிரிச்சு சலாம் சொல்லி புன்முறுவல் கொடுக்கிறது, நம்ம அடுத்த வீட்டார்ட்ட நல்ல முறையில உதவி செய்வது, பணிவிடை செய்வது, வயதானவர்களை கவனித்துக் கொள்வது, ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு ஒரு வாயில கவலம்